எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும். வேற நம்ம எடப்பாடியார் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வருவாரு. எடப்பாடி. இளைய தளபதி விஜய். அதிமுகல இருந்து எடப்பாடி ஐயா வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஸ்டாலின் ஓட்டு போட நினைக்கிறேன். எனக்கு என் கட்டுப்படி டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும். மறுபடியும் திரு எடப்பாடியார் தலைமையில தான் அஇஅதிமுக ஆட்சி மலரும். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வரணுங்க. இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு என்டிஏ கூட்டணியில எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடியார் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. திமுக தான். எடப்பாடியார். ஐயா எடப்பாடியார் அவர் தான் வரணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரணும். சிஎம் வந்து ஸ்டாலின் தான் வருவாரு. மறுபடியும் ஏடிஎம்கே வரலாம். எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும். அவங்க ஏழை மாணவ மாணவிகளுக்காக 7.5% மருத்துவக் கல்வியை நிறைவேற்றியுள்ளார். வேற என்னெல்லாம் செஞ்சிருக்காரு? மரவத்து பணி இதெல்லாம் நிறைய செய்திருக்காப்புல. பொங்கல் தொகுப்பு மக்களுக்காக செய்திருக்காப்புல. இப்போ உள்ள ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ உள்ள ஆட்சி ரொம்ப மட்டதளமா இருக்கு. கொலை, கொள்ளை, கஞ்சா கடத்தல், போதைப் பொருள்லாம் நடமாட்டம் அதிகமா இருக்கு. நம்ம திமுக எந்த தேர்தல் வாக்குறுதியுமே நிறைவேற்றல. ஆட்சி அமைஞ்ச உடனே முதல் கையெழுத்து வந்து மதுவிலக்குன்னு சொன்னாங்க, நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றணும்னு சொல்லி பொய்யான தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? அதான் மிக மோசமா தான் இருக்கு. எந்த இதுவுமே செயல்படலையா? அடுத்து 2026ல எடப்பாடியார் முதலமைச்சரா வந்தா மக்கள் திட்டங்கள் செயல்படுத்துவாரா? ஆமா, ஏற்கனவே அவர் ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தும் போது நல்ல முறையில் செயல்படுத்தினாப்புல. ஆட்சியில் எல்லா மக்களும் நல்லா இருந்தாங்க. நல்ல திட்டங்கள் நிறைய, மருத்துவக் கல்லூரி அதிகமாக கொண்டு வந்தாப்புல. அதனால அடுத்த ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி தான். எதனால? நல்ல மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யறாரு. ஏற்கனவே இருந்த ஆட்சி நல்லா செஞ்சிருக்கிறாரு. இன்னும் வர்ற ஆட்சியும் செய்வாரு. இப்ப திமுக ஆட்சியில வந்துட்டு எந்த ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் இது வரைக்கும் ஒண்ணுமே இது பண்ணல, சரியா எதுவுமே நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு நிறைய எடப்பாடியார் பண்ணியிருக்காரு. நிறைய திட்டங்கள் எடப்பாடியார் விவசாயிகளுக்காண்டி பண்ணியிருக்காரு. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் அந்த மாதத்துக்கு விவசாயிகளுக்கு அந்த கடன் கொடுக்கறது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இப்ப இந்த ஆட்சியில எந்த இதுவுமே விவசாயிகளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இலவச மின்சாரம் அந்த எந்த வசதியும் நான் கொடுக்கல. இதனால திமுக அரசியல் வரக்கூடாது, குடும்ப அரசியல் வரக்கூடாது. திமுக வரவே கூடாது. குடும்ப அரசியல் வீட்டுக்கு அனுப்பணும். ஊருக்கு மக்கள் நல்லதும் செய்யலா, கெட்டதான் செஞ்சுக்க. ஊருக்குள்ள நாராயண சொல்ல போய் அடித்து கொண்டு போயிருக்காங்க வீட்டுக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரம் இருக்காரு. அடுத்து வரக்கூடிய ஆட்சி இளைஞர்களுடைய நல்லாட்சி அமைந்துடணும். அதனாலதான் விஜய் ஓட்டு போடணும்னு விஜய் முதலமைச்சராக பாடுபடுவோம். திமுக அதிமுக செயல்பாடுகள்லாம் எப்படி? ரெண்டுமே சரியில்லை. ரெண்டும் கொள்ள கூட்டம், மாத்தி கொள்ளடிக்கவங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் இந்த கிராம சபை கூட்டம் வச்சிருக்க இந்த ஊரில் மாறி போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த எங்களுக்கு இந்த கழிவுநீர் தண்ணி இந்த தண்ணியை எங்களுக்கு மாற்றி கால்வாய்க்கு தள்ளணுங்கிட்டு. அந்த கால்வாய் இந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் போகுது. கோயில் இருக்குது, கோயில் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு தண்ணி. எல்லார் வீட்டு தண்ணி இந்த தண்ணி கோயிலுக்கு போகுது. இதை எங்களுக்கு இந்த ரோடை கொஞ்சம் அமைச்சு தந்து இந்த சின்ன எங்களுக்கு ஒரு மாதிரி கட்டி தரதுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணிட்டு பஞ்சாயத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிராம சபை கூட்டத்தில் போய் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இங்கே உள்ள வார்டு மெம்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க போகிறவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. போட்டு தந்துடுவோம் சொல்லிக்கிட்டு தான் வச்சுருக்கேன். அடுத்து யார் வராங்கிறது ரெட்டலையா திமுகவா யாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. நான் விஜயகாந்த் கட்சியில் இருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டதில்லை. இந்த வாட்டி என்னுடைய இதுக்கு எனக்கு இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு எங்களுக்கு திருப்திகரமா இல்லை. மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யல. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செஞ்சுக்கிடுறாங்க, அவங்கவுங்க சொந்தக்காரங்களுக்கு செஞ்சுக்கிடுறாங்க. ஆட்சி அமைஞ்சிருக்க எல்லாருமே அவங்கவுங்க சுயநலத்தை தான் பார்க்குறாங்க. மக்களோட சுயநலத்தை என்றைக்குமே பார்த்தல. மக்களோட கோரிக்கை என்றைக்கும் நிறைவேற்றின இல்லை. நாங்களும் போய் எவ்வளவோ கோரிக்கை வச்சாலுமே அது நடைபெறதா இல்லை. அரசாங்கத்திலையும் நடைபெறலை, அரசு துறையிலுமே நடைபெறதா இல்லை. நாங்களும் பலமுறை முயற்சி பண்ணி பார்க்கோம். இந்த ஆட்சி திருப்தியா இல்லை எங்களை பொறுத்தளவு.
இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இன்னொரு 6 மாசம் தான் இருக்கு. அப்போ வரும்பொழுது இதே ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா? இதே ஆட்சி தொடர்ந்தா இன்னும் தமிழ்நாடு மோசமா தாங்க போகும். மொத்தத்துல தமிழ்நாட்டுல இருக்க கனிம வளங்கள் ஃபுல்லா இயற்கை ஃபுல்லா அழிஞ்சு இருக்க இடமே தெரியாமலே போயிடும். எங்களுக்கு ஆட்சி மாசம் வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம். யாரு வந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு? மறுபடியும் ஏடிஎம்கே வரலாம். உங்க தொகுதியினுடைய எம்எல்ஏ செயல்பாடு எப்படி? அவர் செயல்பாடு எங்களுக்கு நல்லா தான் இருக்கு. மக்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனா ஆளா நின்றுறாரு. அதுக்கப்புறமா சாதி வேற்றுமை இல்லாம அனைத்துலயும் நல்லா பழகுறாரு, உறவு ஆடுறாரு. ஏதாவது கோரிக்கைகள் வச்சா நல்லபடியா அதை நடத்தி கொடுக்காரு. நாங்க எப்போ போனாலும் அவளை பாக்குற அளவுக்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காரு. எங்களுக்கு அவர் மறுபடியும் எலெக்ஷன் என்னன்னா அவர் தான் ஜெயிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இப்போ இந்த ஊருக்குன்னு சில கோரிக்கைகள் வச்சிருப்பீங்கல்ல? ஆமா. அது என்ன மாதிரி கோரிக்கை? நாங்க தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கோம். எங்க கிராமம் புளியரை. அதிகமா கேரளாவில இருந்து சரக்குகள் தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா கேரளாவுக்கும் போகும். இங்கதான் பாஸ் ஆகும். இங்க நம்ம போலீஸ் செக் போஸ்டும் ஆர்டிஓ செக் போஸ்டும் இருக்கு. அதனால நான் எங்களோட கோரிக்கை என்னன்னா ஒரு நவீனமயமான செக் போஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா கேரளாவில இருந்து வர கழிவுகளோ மற்ற எதுவுமே தமிழ்நாட்டுல கொட்டுறதுனால எங்களுக்கு அது என்ன போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது நவீனமயமான செக் போஸ்ட் இருந்தா அது நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தோதுவா இருக்கும், தடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அவரு பெண்களுக்கு நல்லது செய்தாரு, மக்களுக்கு நல்லது செய்தாரு, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு. அதனால அதிமுக தான் என் ஓட்டு. எதனால? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கடுமையாக இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை கடுமையாக இருக்கு. ஆட்டோக்காரன் போல பிளப்பு போச்சு, எல்லாம் போச்சு, விலைவாசி ஏற்றமாகி போச்சு. பெரிய அநியாயம். இந்த ஆட்சி உடனடியாக வீட்டுக்கு போகணும். புதுசா வராங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நல்லது பண்றாங்க, நம்புவோம். உங்க பேரு? காளிராஜ். யாரு நியாயமா இருக்காங்களோ அவங்க ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சிருவோம். அதான் அந்த எல்லாம் கொடுத்து இலவசம் கொடுத்து எல்லா விலைகளுமே ஏறி போச்சு. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது பொது கருத்து, மக்களுடைய கருத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே எல்லா கட்சியுமே சொல்றாங்கன்னா அதை கூட இதை கொடுத்துருவாங்க. யாரு பொதுவாக இலவசம் இல்லைன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணுங்க. அப்போ தான் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும். பாருங்க, நாட்டில் பொதுவாக பாருங்க, நாங்கள் இந்த பூயோரம் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு டெய்லி 200-300 கிடைக்கும். இதோ நான் எப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும்? எல்லா விலைகளும் ஏறிக்கிறேன்னு சொல்லியா அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம். யாரா உண்மை சொல்லுறீங்களா? உண்மை சொல்லி வாங்க, ஓட்டுக்கிறவங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கே போடுவாங்க. அவருடைய நிர்வாக திறமை, போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சது, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. இந்த 2 அடிப்படை காரணங்களுக்காக மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி. போதை பொருள் கிடையாது, நல்ல ஆட்சி. ஓட்டு யாருக்கு? எங்க ஓட்டு ரெட்டலைக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நாட்டுல சட்ட ஒழுங்கு ரொம்ப இப்ப கெட்டு போச்சு. திமுக அரசுல பெண்கள் நடமாட முடியல, கஞ்சா இதுன்னு ஏகப்பட்ட போதை பொருள். அதனால எடப்பாடியார் வந்தா மேல மோடிஜி, கீழே எடப்பாடி. அது எப்பவும் நிரந்தரமா அவங்க 2 பேருமே இருந்தா நாட்டுக்கு ரொம்ப நல்லது. நான் பிஜேபி, ஆனா ரெட்டலைக்கும் போடுவாங்க. காரணம் சட்ட ஒழுங்கு சரியில்லை. இப்போ இருக்க சட்ட ஒழுங்கு சரியில்லை. 2வது விலைவாசி கூட்டிகிட்டே போகுது. வீட்டு வரி, மற்ற கரண்ட் வரி எல்லாமே பயங்கரமாக ஏறிட்டு போகுது. அதனால டிஎம்கே ஆட்சியை எடுத்துட்டு ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க ஓட்டு யாருக்கு? என்னோட ஓட்டு இன்னைக்கு நிலைமையில பார்த்தா ஏடிஎம்கேக்கு தான். அவங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா, இப்போ அறிவிச்சிருக்க அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேன்மையானது. காங்கிரட் வீடு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எல்லா ஏழை மக்களுக்கும் பயன்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையருக்கு அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கும். இவங்கெல்லாம் சும்மா சொல்லுவாங்களே தவிர, திமுக காரங்கள்லாம் சும்மா நாங்கள் பாதுகாப்பு, சிறுபான்மையினரை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறைக்கு அது சாத்தியப்படாது. உங்க ஓட்டு யாருக்கு? கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான். அவங்க தான் நல்லது நிறைய பண்ணுவாங்க. உங்க ஓட்டு யாருக்கு? டிஎம்கேக்கு தான். 2026 முதலமைச்சர் எடப்பாடி தான் வரணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? அவங்க நன்மை செய்வாங்க. கொரோனா காலத்துக்கு ஏகப்பட்ட நன்மை செஞ்சிருக்காரு. பொதுமக்களுக்கு இலவசமா எல்லாமே கொடுத்துருக்காரு. உங்க ஓட்டு யாருக்கு? ரெட்டலைக்கு தான். அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அதனால யாருன்னா மக்கள் கையில இருக்கு. மக்கள் தான் உண்டு. மக்கள் ஓட்டு யாருக்கு? எங்க ஓட்டு அந்த நேரத்துல எப்படி தோணுதோ சொல்லுங்க. இந்த ஆட்சியின் செயல்பாடு எப்படி இருக்கு? ஆட்சியின் செயல்பாடு பரவாயில்லாம இருக்கு. சட்ட ஒழுங்கெல்லாம் எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கை பத்தி நமக்கு அவ்வளவா இது தெரியாது. நமக்கு படிப்பறிவு எல்லாம் கம்மி. அந்த இதெல்லாம்
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசில். ஏழை மக்களுக்கு எந்த சலுகைகளும் கிடைக்கல. அதனால ஐயா எடப்பாடியார் வந்தால் தான் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்க ஓட்டு யாருக்கு? ஐயா எடப்பாடி அவருக்கு ரெட்டலைக்கு தான். அவங்க என்னன்னா சட்ட ஒழுங்கு இருக்கு, அதுக்கடுத்த சாலை போக்குவரத்துக்கு, இந்த மாற்றுத்திறனாளிக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது. எனக்கு பென்ஷன் போட்டு விட்டது மாற்றுத்திறனாளியும் அவங்க தான் போட்டு விட்டாங்க. யாரு முதலமைச்சர் ஆகணும்னு தொகுதி பங்கெடுத்திருந்து யார் யாருக்கு என்ன சீட்டு கிடைக்கும் இந்த சீட்டை வச்சு தான் யார் முதல்வராக வர முடியும் சொல்ல முடியும். உங்க ஓட்டு யாருக்கு போடலாம்னு நினைச்சிருக்கீங்க? எங்க மனசு நாங்கள் உதயசூரியனுக்கு போடலாம். திமுக வரக்கூடாது, வேற யாரும் வரலாம், வேற யாரும் வரலாம். நடக்கிற ஆட்சி அப்படி ஆட்சி நடக்குது. யார் வந்தா நல்லா இருக்கும்? யார் வந்தா நல்லா இருக்கும்னா ஏடிஎம்கே அதான் இருக்கு, எதிர்கட்சி அதானே, அதான் வரும். உங்க ஓட்டு அது சொல்ல முடியாது. என்ன காரணம்? காரணமே மக்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் தீர்மானம் பண்ணிக்கான்னு மக்கள் சொன்னாங்க. மக்கள் பேசிக்கிட்டாங்க. வேற என்ன செய்யணும்? ஆனால் என் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். ஆனால் எனக்கு 5 பைசா வரல. நான் வீட்டுக்காரி இல்லை, பொண்ணு இல்லை, மனைவி இல்லை. கேட்டதுக்கு தான் கரெக்டாக மனைவி கொடுத்ததுக்கு ஒன்றுமே செப்பு எடுக்கலை. ஏன்னா ஒரு பையனும் பொண்ணும். நான் வீடு தான், வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்டாலின் தான் ஓட்டு. இந்த எடப்பாடி ஐயா தான் எங்களுக்கு வந்து முதலமைச்சராக வரணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். என்ன காரணம்? ஏன்னா அவர் இது ஆட்சியில் வந்து எங்களுக்கு வந்து அந்த 2 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னே அம்மா இருந்தாங்க. அம்மாவும் எங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஐயா எடப்பாடி ஐயாவும் எங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள்லாம் எல்லாம் செஞ்சுருக்காரு. அந்த ஐயா வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களோட ஓட்டு வந்து என்னைக்குமே ரெட்டலைமிக்கு தான், எடப்பாடி ஐயாவுக்கு தான் எங்களோட ஓட்டு. அவங்க ஏழை மாணவ மாணவிகளுக்காக 7.5% மருத்துவக் கல்வியை நிறைவேற்றியுள்ளார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.